வணக்கம். வாழ்க்கை என்பது எதை அடித்தளமாக கொண்டது என்ற ஒரு கேள்வியை சிஷ்யன் குருவிடம் கேட்கிறார். அப்பொழுது குரு, வாழ்க்கை என்பது ஒழுக்கம் என்பதனை அடித்தளமாக கொண்டது. இந்த ஒழுக்கத்திலிருந்து தான் வாழ்க்கை என்ற கட்டமைப்பு அமைக்கப்படுகிறது. அந்த ஒழுக்கம் என்பதோடு அன்பு, சகிப்புத்தன்மை, விட்டுக்கொடுத்தல், பிறருக்கு உதவுதல் போன்ற நற்குணங்களால் தான் வாழ்க்கை என்ற ஒரு அமைப்பு ஒவ்வொருவருக்கும் உருவாகும். அதுபோல எதிர்மறையான குணங்கள் தான் இந்த கட்டமைப்பை சீர்குலைத்து நம்ம இந்த சமூகத்திற்கு ஒரு அழகற்ற ஒரு நபராக காட்டுவது நம்முடைய தீய குணங்கள். நம்மை ஒரு அழகுள்ள ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள ஒரு வாழ்க்கையாக நமக்கு காட்டுவது நம்முடைய நற்குணங்கள். ஆக நம்முடைய குணங்கள் தான் நமது வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. ஆக நமது வாழ்க்கை என்பது தீய குணங்களிலிருந்து விடுபட்டு நற்குணங்களை பெருக்கிக் கொண்டு இந்த வாழ்க்கையை இனிதாக கடந்து செல்வது தான் வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கிறது என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார். நன்றியும் வணக்கம்.